தூதுவழிப்படுத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிற நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அமலாசம் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இது உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த திருத்தலத்தின் பெயரால், இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இது நாம் அனைவரும் சிறப்பாக இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று இறைவன் பெயரால் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் நவநாளில் கூடியிருக்கிறோம். பல்வேறு தேவைகள் கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். திருப்பலி முன்பதாக அநேக கருத்துக்கள், திருப்பலி கருத்துக்கள் வாசிக்க கேட்டோம். அவையெல்லாம் உள்வாங்கியவர்களாக இதோ இந்த புனித தலத்தில் புதுமைகள், அற்புதங்கள் அநேகம், அவையெல்லாம் நமது வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு இந்த கல்வாரி பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற பாவம், குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தல சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளின் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால்
நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மேலும் ஆரோக்கிய ராஜாவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் சுகந்த் பிரின்சி குடும்ப நன்றி பலியாகவும் அந்தோணி திருமதி மரியம்மாள் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்கவும் ஆரோக்கிய பேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஜஸ்டின் அரவிந்த் நல்ல வரன் அமைய வேண்டியும் தாமரை செல்வன் கேத்ரின் குழந்தை வரம் வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் அன்பாயிருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனையே நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. செந்தாடி வரவே பலகோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவே பலகோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னாக எண்ணி என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது அசைந்தாடி வரவே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் அளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாரும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எல்லாம் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்திருக்கீங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்தோனியார்கிட்ட வேண்டிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க இல்லையா? கடினமான உழைப்பு உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. நல்லா வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்து உட்காந்துருக்கீங்க. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்ம அனைவருக்குமே நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை திரு அவையானது ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு செய்தியை நம் முன் வைத்திருக்கிறது. முதல் வாசகத்திலே யோவான் நாம் படித்த கேட்டோம், அன்பை பற்றி சொல்லுகிறது. நற்செய்தியில் நான் படித்ததுலேயுமே அந்த மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு தான். அந்த அன்பின் உச்ச கட்டத்தில் தான் அவர்
அந்த புதுமையை செய்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு கொடுக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே சிந்திப்போமே. எது அன்பு? எது உண்மையான அன்பு? இந்த அன்பு என்பது எல்லார் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கிற தினமும் நடக்கக்கூடிய ஒன்று தான். இந்த அன்பினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யோசிப்போமே. இந்த மாதம் கூட நம்ம இந்த அன்பை பற்றி அதிகமாக தியானிக்கணும். ஏன்னா கடவுள் மனிதனாக வந்தது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. நம்ம தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய குணம் நமக்கு தெரியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படி தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருக்கிறோம். அதைத்தான் யூதர்கள் இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் தப்பு பண்ண அவனை தண்டிச்சிடு, அவனை கொன்னுடு, கல்லால் எரிஞ்சு கொள்ளு, கை காலமாக பிடிச்சிட்டானா அவன் பாவி இல்லையா? இந்த ஒரு கொடூரமான ஒரு செயல்கள். கடவுள் வந்து பழிக்கிறவர், பழி வாங்குறவர், அப்படியே அந்த ஒரு சிந்தனை இன்றைக்கும் யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. இல்லை, கடவுள் அப்படிப்பட்டவர் இல்லை, அன்பானவர். அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நம்ம விவிலியத்தில் தொடக்கத்திலிருந்து ஆதாம் ஏவாளில் படைத்ததுலேருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு அப்படியே எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இல்லைங்களா? ஒரு தண்ணி இருக்குதுனாக்கா ரொம்ப பாழடைஞ்சு போன ஒரு தண்ணி, நல்லா சாக்கடையில் இருக்கிற தண்ணியை அப்படியே ப்ராசஸ் பண்ணி 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 அதை நல்ல வாட்டர் நல்லா பியூராக வெள்ளையாக மாற்றுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அதை போலத்தான் இந்த கடவுளுடைய அன்பு எப்படியோ இருந்துச்சு, அப்படியே மாறி 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 எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா மனிதனோடு மனிதனாக வாழ்வதற்கு, யாரையும் ஒதுக்காமல் அன்பு செய்வதற்கு அந்த அன்பு அப்படியே கீழே கடவுள் இறங்கி வந்துட்டார். அதான் நம்ம நிறைய படிச்சிட்டோம்னா, நமக்கு நிறையா வசதி இருந்துச்சுனாக்கா நம்ம அப்படியே மேலே போயிடுவோம், அப்படியே நின்றுட்டு அந்த ஹெட் வெயிட் அப்படின்வாங்க இல்லையா? இவனுக்கு ரொம்ப ஹெட் வெயிட்ரா, அப்படி படிச்சுட்டாங்களா திமிர்றா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அப்படி கடவுள் அப்படி உயர்ந்து இருந்தவர், உருவம் இல்லாமல் இருந்தவர், வார்த்தையாலே பேசிட்டு இருந்தவர் அப்படியே தன்னை குறைச்சிக்கிட்டே வராரு, தாழ்த்திக்கிட்டே வராரு. ஐயோ மக்கள் இதுதான் விரும்புகிறாங்க, இதுதான் விரும்புகிறாங்க, இது தேவை, இது தேவை. அந்த அளவுக்கு மனுஷனாக வந்துட்டார். அந்த மனிதனாக வந்து இந்த கடவுள் இன்னைக்கு அது மட்டும் இல்லை, மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லைன்னா சொல்லலை, அப்படியே போயிட்டு மறைஞ்சிடலாம், மேலே போயிடலான்லாம் செய்யலை. அதே போல் மனுஷனை போல துன்பப்படுறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மனிதன் படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், வியாதிகள், இது எல்லாமே அவரும் அனுபவிக்கிறாரு. அது அன்பு. என் பிள்ளைங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நானும் அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்படுறேன். அந்த அவமானங்களை வாங்குறார். காரி உமிழ்றாங்க, திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, நீலாம் ஒரு அரசனா அப்படின்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே ஒரு கடவுள் தன்மையில் உள்ள ஒரு மனுஷனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அந்த அன்பு குறையவே இல்லை. பாருங்கள், எவ்வளோதான் அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் அவமானப்படுத்தினாலும் ஒரு குழு, அந்த யூதர்கள், பரிசேயர்கள், மறைநூறு வல்லுநர்கள்லாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படா தப்பு பண்ணுவார், அவர் அப்படியே கையங்கமாக பிடிச்சி ஒரு ஆள் அப்படியே சிறையில் அடைச்சலாம், அவரை கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு குரூப்பு பின்னாடியே வந்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதுவும் அவருக்கு தெரியுது. ஒரு குரூப்பு ஐயோ புதுமை நடக்குது, அற்புதம் நடக்குது, இவர் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு இன்னொரு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இயேசு அவர் வாழ்ந்த பொழுது அந்த அன்பை வந்து எப்படி எந்த அளவுக்கு கையாண்டார் அப்படின்னு பாருங்கள். நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம மற்றவங்களை அன்பு செய்கிறோம் இல்லையா? அந்த அன்பு எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் வார்த்தையானவர் மனு உருவெடுத்து மனுஷனாக பிறந்து அந்த அன்பை மக்களோடு பகிர்ந்து கொண்ட நிகழ்வை யோசித்து பாருங்கள். அப்போ எது உண்மையான அன்பு? இன்றைக்கி திருமணத்தில் கணவன் மனைவி கொடுக்குறாங்க ஒரு வார்த்தைப்பாடு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்தின் நோய் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இந்த ஒரு அர்ப்பணம் இருக்கிறதில்ல. என்ன இந்த அர்ப்பணத்துடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, நான் அன்பு செய்கிறேன், உனக்காக நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ இந்த அன்பு என்கிற வார்த்தை நம்ம அப்படியே நம்ம கைக்குள்ளே குறுக்கிட்டோம். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. நான் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அன்பு போயிடுச்சு. இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாண நாளில் விஷ் பண்ணால் பரவாயில்ல நான் அன்பு செய்கிறேன், பரவாயில்ல என் கணவர் அன்பு செய்கிற போயிடுச்சு. இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கருத்தை முன்வைக்கிறது தான் அன்பு. அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள், அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில் தான் உள்ளது மனிதனின் மாண்பு, ஆயிரம் இருந்தும் அன்பில்லையே எதுவுமே ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை, அதிசயங்கள் பல நிகழ்ந்திடனும்
ஆண்டவரை பாடி துதித்திடினும் அரவணைப்பு தினம் கிடைத்திடினும் அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை, அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அன்பு என்பது ஒரு இறையியல் பண்பு. அது மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா எந்த பயனுமே இல்லை. இன்னைக்கு அன்பு என்பது ஒரு முகமூடி போட்டது போல தான் இருக்குதுங்க. உண்மையான அன்பு அது அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தா இது அன்பே இல்லையா, நடிக்கிறீங்களா நீங்க? இது எல்லாருமே சொல்லுவோம். அடக்கடவுளே, இத்தனை வருஷமா நான் உன் கூட வாழ்ந்துட்டேன், நீ இத்தனை வருஷமா நடிச்சுட்டு தான் இருந்தியா, இது உண்மையான அன்பு இல்லையா, போலி அன்பா, இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலையாக இருப்பது கிடையாது. இன்றைக்கி அன்பு செய்கிறோம், நாளைக்கு உடனே கோபம் வருது, சண்டை போடுறோம். உன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன், உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எப்படி அப்போ அன்பு மாறுது? இந்த அன்பு இருந்துச்சுன்னா எதுவுமே மாறாது, அப்படியே நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையான அன்பு இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிரியமானவரே, இந்த அன்பு விவிலியத்தில் பல இடங்களே படிக்கிறோம். அந்த முதல் வாசகத்தில் நம்ம படித்தோம் இல்லையா, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, மனுஷங்கிட்டேருந்து வராது. அது எங்கேருந்து வந்த அன்பு? கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பில் இருப்பவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்து செயல்படுகிறார்கள். அப்படின்னா கடவுள் சொல்கிறத மட்டும்தான் நம்ம செஞ்சணும், கடவுள் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி ரோமையர் 5:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது: பரிசுத்த ஆவி மூலம் கடவுளின் அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டது. பாருங்க, பரிசுத்த ஆவியார் மூலமாகத்தான் கடவுளின் அன்பு நம்முள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பை யாரெல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருந்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அன்பு உண்மையாகவே தூய ஆவியானவருடைய செயல்பாடாக மாறுகிறது. எந்த அளவுக்கு அந்த அன்பு வெளிப்படுதுன்னு பாருங்க. இதே நம்ம யோவான் நற்செய்தி 13:35 படிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் என் சீடர்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நீங்கள் எல்லாரையுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் அன்பு செஞ்சீங்க அப்படின்னா, இவன் அல்லவா கிறிஸ்தவன், இவள் அல்லவா கிறிஸ்தவள் என்ற ஒரு சீடத்துவ வாழ்வை நம்மிடத்தில் அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் என்று சொல்லித்து யோவான் நற்செய்தியால் அழகாக சொல்லுகிறார். இதே யோவான் 14:15 நம்ம படிக்கிறோம். நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கையாளுங்கள். நீங்கள் எங்களை அன்பு செய்கிறீங்களா? ஐயோ கடவுளே, உமக்கு நான் அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கடவுளை அன்பு செய்யாமல் கடவுளுக்கு எதிரான செயல்கள், கோயிலுக்கு வர்றதில்லை, ஆராதனை உட்காரதில்லை, கொஞ்சம் நேரம் உட்கார்றதில்லை, கோயிலுக்கு வந்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இவன் மெசேஜ் போட்டான் அவன் மெசேஜ் போட்டான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சிந்தனை சிதறடிச்சுட்டே இருக்கிறோம், எப்படா அந்த சாமியார் முடிப்பார், இப்படி வந்து 1 மணி நேரம் கூட முழுமையாக நான் இதில் ஈடுபாடோடு செய்ய முடியலையே. அப்படிங்கும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? அப்போ கடவுளுடைய கட்டளை, திரு அவையினுடைய கட்டளை, இதையெல்லாம் நான் பின்பற்றுகிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். இதையே நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:1-4 முடிய நான் படிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே கேட்டது தான், பழைய பகுதி தான். 1 கொரிந்தியர் 13:4 முடிய நல்லா கவனிங்க. அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உண்மையாகவே உங்கள் மனைவி நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உண்மையாகவே உங்கள் பிள்ளைங்க நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, உண்மையாகவே உங்கள் நண்பர்களை உறவினர்கள் அன்பு செஞ்சீங்கன்னா, அன்பு பொறுமை உள்ளது. அந்த அன்பு பொறுமையாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும், உங்களை கோவப்படுத்தினாலும் அமைதியா, அப்படியாம்மா, சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்கிற அந்த பொறுமை இருக்கும். நன்மை செய்யும். உங்களுக்கு எவ்வளோ தீங்கு செஞ்சாலும், நீங்கள் வந்து ஒருத்தர் அன்பு செய்கிறீங்கன்னா, அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையை செய்வீர்கள். அடுத்ததாக, பொறாமைப்படாது. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பிங்களாம் வளர்ந்து வராங்கன்னாக்கா அவங்கள பார்த்து, பாரா என்னபடியே வளர்ந்துட்டானே, என்னபடியே 2 கார் வாங்கிட்டானே, என்னபடியே எக்ஸ்ட்ரா 1/2 ஏக்கர் வாங்கிட்டானே, இது பொறாமை. அப்போ உண்மையாக என் அண்ணன் வாங்கிட்டான், என் தங்கச்சி வாங்கிட்டாங்க, என் நண்பன் வாங்கிட்டான், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனீங்கன்னா அந்த இடத்துல உண்மையாக அன்பு இருக்குது. அன்பு இருமாப்பு அடையாது. இருமாப்புங்க, நான் சொல்கிறது நான் கேட்கறது, நான் யார் தெரியுமா, நான் PhD படிச்சுட்டேன், நான் எதுக்கு வேலை செய்யணும், நீ வேலைக்காரியை வை, நான் உனக்கு என்ன அடிமையா? கணவன்கிட்ட மனைவி சொல்கிறது. கணவர் சொல்வா, நீ எனக்கு அடிமை தான், நான் சொல்கிறது நீ செய்யணும். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன? இருமாப்பு. அந்த இருமாப்பு அன்பு இருந்துச்சுன்னா இருக்காது, இப்படிப்பட்ட வார்த்தைகளே வராது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடது, எனக்கு தான் வேணும் அப்படின்னு இழுத்து வைக்காது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது. எரிச்சலாக இருக்குது, எது பண்ணாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது, இது அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்காது. அன்பு அனைத்தையுமே பொறுத்துக்கணும், எவ்வளவுதான் செஞ்சாலும் பொறுத்துக்கும். கோடி அற்புதர் வாழ்க்கையில் பதுவை அந்தோனியாருக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தது தெரியுங்களா?
ஈவன் நமக்கு பியோ தந்தைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ அநியாயங்கள் நடந்தது தெரியுங்களா? அவர் அப்படியே ஒடுக்குனாங்க, பூச வைக்கக்கூடாது, உள்ளே இருங்க, வெளியே வராது, இப்படிலாம் அடக்குமுறைகள் இருந்தது. அந்தோனியார் கூட அவர் நல்லா படிச்சுட்டார், வெளியே விட்டா பிரசங்கம் பண்ணி பெரிய பிரபலமாக ஆகிடுவார். இது கப்பூச்சின் சபை, ஏழ்மையான சபை, உள்ளே இருக்கணும், சமைக்கணும், இப்படிப்பட்ட சபையில் இவர் படிச்சுட்டு வந்துட்டாரு, இவர் வெளியே விடக்கூடாது. அந்தோனியாரை உள்ளே பூட்டி வைக்கிறாங்க. கிச்சனுக்கு இன்சார்ஜ், நீ போய் சமைச்சு கொடு, வரவங்களுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாக்கா பார்லரில் போய் உட்காந்து அவங்களுக்கு டீ கொடு, அப்படி இல்லையா போய் தோட்டத்தில் குருவியெல்லாம் ஓட்டு, இந்த மாதிரிலாம் அடக்குமுறை அந்தோனியாருக்கு இருக்குது பாருங்க. அப்போ இது எல்லாமே அவர் அந்த அன்பு, கடவுளை நான் அன்பு செய்கிறேன், அந்த சகோதரர் எனக்கு கொடுக்குறாரே வேலை, அதை நான் பணிவோடு செய்கிறேன் அப்படின்னு அந்த தாழ்ச்சியோடு நல்ல பண்புகளோடு அனைத்தையுமே எவ்வளோ துன்பத்தை அவர் மேலே சுமத்தினாலும் அன்பாக ஏற்றுக்கிட்டு அதை போய் செஞ்சார். அதுதான் அந்த கோடி அற்புதம். அதனால தான் இன்றைக்கி அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். அந்த அன்பு அவருக்கு அப்போ இல்லை அப்படின்னு சொன்னால், சொல்கிறவங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு அவர் பேசியிருந்தால் இன்றைக்கி அவர் புனிதர் இல்லைங்க. நம்ம அவர் தேடி வந்திருக்க முடியாது, அவர் இப்படி உலகம் போன்ற புனிதராக இருக்க முடியாது. அனைத்தையும் அன்பு பொறுத்து கொள்ளும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். எல்லாம் எது நடந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தால் கூட அன்பு நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போகும், ஆனால் அன்பு ஒருபொழுதும் அறியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வச்சது அறிவு, ஆற்றல், சொத்து எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் அந்த அன்பு இறுதி வரைக்கும் இருக்கும். நம்ம இறந்துட்டாக்கா ஒரு சிலலாம் போய் பார்த்தோம்னா மணிக்கணக்காக பேசுவாங்க, ஐயோ ஐயோ இவர் என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா. இதுதான் அந்த அன்பு. தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, பல வருஷமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு சிலலாம் இறந்தாக்கா, அப்பா போய் சேர்ந்தானா, எப்போ போவான்னு இருந்தோம், அதோடு சரி, அதோட அந்த நபர் மைண்டுக்கே வரமாட்டாங்க. அப்போ இதுதான் உண்மையான அன்பு. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட அன்பு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த அன்பை நான் எனதாக மாற்றிக்கொண்டால் என்ன நடக்கும்? நான் உண்மையாகவே இந்த தூய பவுல் சொன்னது போல அன்பு அனைத்தையுமே பொறுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறது போல, இந்த அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும்? முதல்ல ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வழிபாட்டுக்கு, ஆராதனைக்கு, திருப்பலிக்கு நல்லா ஜெபிச்சு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆண்டவருடைய பிரசனத்தோடு ஒரு சின்ன பிதாசனம் போட்டால் தொடங்குவோம். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். இந்த ஆன்மீகம், ஆற்றல், சக்தி உங்களுக்குள்ளே வளரும் அன்பு இருந்தால். அன்பு உண்மையாகவே இருந்தால் நீங்கள் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். யாருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுக்கணும். அது ஐயோ இழந்துட்டேனே, நான் கொடுத்து இழந்துட்டேன்னு அந்த ஒரு உணர்வே வராது. கொடுக்க கொடுக்க இன்னும் யாருக்காவது உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை. அன்னை தெரேசாவுக்கு இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு டயர்ட் ஆகலை, எதுவுமே இழக்கலை. அவங்க இன்னும் கொடுக்க கொடுக்க நிறைய ஆட்கள் வர வர சேர்த்துக்கிட்டு சேவை செய்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அன்பு உச்சகட்டம், இயேசுவை போன்ற உச்சகட்டம். இந்த அன்பு இருந்தால் மன்னிக்கிற ஒரு நல்ல பண்பு வருங்க வாழ்க்கையில். இன்றைக்கி மன்னிப்பு தான் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. அந்த மன்னிப்பு இல்லாமல் தான் இன்றைக்கி அதை உள்ளுக்குள்ளே வச்சு அதை பகையாக மாற்றி, அந்த பகையை அப்படியே டிப்ரெஷனாக மாறி, அந்த டிப்ரெஷன் பைத்தியமாக நம்மளை வாழ வைக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னிக்கிற மனம் எப்போங்க வரும்? நான் ஒருத்தர் அன்பு, நீங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்கிறீங்களா வச்சுங்களேன், அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவோம். ஆனால் இதே ஒருத்தவங்க வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா, நீ அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னல, செத்தாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு காமிக்கிறேன், அன்றைக்கி சொன்னல ஒரு வார்த்தை, மன்னிப்பேன் நான் உன்னை, நேரம் கிடைக்கும்ல டபுள் மடங்கு அவனுக்கு நான் வட்டி போட்டு செய்கிறேன்டா, உன்னை கேள்வி கேட்குறேன்டா அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லைன்னா தொடர்ந்து அது உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம அழித்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த அன்பு இருந்துச்சுன்னா உண்மையாக உடனே நம்ம மன்னிச்சிடுவோம். பரவாயில்ல, அது ஏதோ தெரியாமல் நீ செஞ்சிட்டப்பா, மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்பு இருந்தால் சீடத்துவம் நம்மள் உருவாகும். சீடத்துவம்னா என்னது? நற்செய்தி அறிவிக்கணும், நல்லவங்களுக்கு செய்யணும், பார்க்குறவங்களுக்கு இவன் இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவுக்காக எல்லாமே செய்வாங்க, இயேசுவை நற்செய்தி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடத்துவ பண்புகள் அன்பு இருந்தால் நமக்குள் வரும். இன்னும் அன்பு இருந்தால் இறுதியாக பகிரக்கூடிய மனப்பான்மை வரும். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கொடுக்கணும், சேர்த்து வைக்கணும்னு கிடையாது, நான் இருக்கிறது ஏதாவது ₹1 கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல மனப்பான்மை வரும் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த அன்பு நம்ம அப்படியே பேசிட்டு போகலாம். அன்பை பற்றி நிறைய பேசலாம். அன்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. அன்பு கடவுள் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் அன்பாக இருக்கிறாரா இல்லை அன்பே கடவுளா? இது டிபேட் கிடையாது. அப்போ அன்பு அப்படின்னாவே கடவுள் என்ற ஒரு உருவம் வருகிறது. அந்த அன்பு அப்படியே இருந்துட்டு மேலே ஒரு சொகுசாக உட்காந்துட்டு அன்பு செய்யலை, கிஃப்ட் வாங்கி கொடுக்கல. அந்த கடவுள் மனுஷனாக வந்தார், மனுஷனாக அடிப்பட்டார், மிதிப்பட்டார், உதப்பட்டார், செத்தார், மரித்தார், அடக்கம் செஞ்சாங்க, உயிர்த்தார். இன்றைக்கி பரலோகம் சென்று எனக்கு எல்லாருக்குமே
நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இதுதாங்க அன்பு. இப்படிப்பட்ட அன்பு எனது வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே சிந்திப்போம். நல்ல உள்ளத்தில் நல்ல அன்பு உள்ளவர்களாக, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. சொல்லுங்க, நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அந்த இதயத்தில் அன்பு மட்டும் இருக்கட்டும். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தைய இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியம் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று உமது அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீ துணை தந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீ உதவ வேண்டுமென்று உமது அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசம் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று உமது அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதான நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். இந்த ஜப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் மது பிரசனத்தை எடுத்து வைக்கின்ற மன்றாட்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியம் வழங்கிட வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். முது கையிலிருந்து பலி ஏற்று கொள்வாயாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது பாடுவதாவது உமது
தேவ பிள்ளைகளே, இது உன்னதமான நேரம். சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறுகிற இந்த புனிதமான நேரத்தில் கோடி அற்புதரை நாடி வந்திருக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை திருப்பலியிலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் கண்முன் கொண்டு வந்து இந்த நேரத்தில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். நமக்காக கோடி அற்புதரும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதையெல்லாம் பெற்று நாம் வீடு திரும்பும் மக்களாக இருக்க வேண்டும். வாஞ்சியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே நினைவாக செய்யுங்கள். இதையே நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே கோடி அற்புதருடைய பரிந்துரையை கேட்டு நமக்கு அனைத்து வரங்களையும் அள்ளி வழங்கும் வள்ளல் தெய்வம். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் வாழ்த்து சொல்லியதும் எனதான் மனமடையும் கிறிஸ்துவின் வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையும் அழித்த அறிஞன். பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையும் அழித்த
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவெளி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக, திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும், தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அற்புத பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கேலண்டர்ஸ் வேணும் முடிஞ்சிருச்சு, எனக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப புதிதாக கேலண்டர் நாங்கள் அச்சடித்திருக்கிறோம். திருத்தல அலுவலகத்திலே இது விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் பிறருக்கு வாங்கி கொடுக்கலாம். சொற்பமே இருக்கிறது. 1000 கேலண்டர்ஸ் தான் அடித்தோம். ஏற்கனவே 500 கேலண்டர்ஸ் போயிடுச்சு. இன்னொரு 500 கேலண்டர் தான் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் 11 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி நேரத்தில் திருப்பலிக்கு முன்பாக நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. நற்கருணை என்பது நமது வாழ்வின் மையம், கிறிஸ்துவ வாழ்வின், கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வின் மையம். ஆகவே அந்த நற்கருணை நாதரை நாம் வணங்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்தோனியாருக்கு மிகவும் நெருக்கமான நற்கருணை நாதர், நற்கருணையின் வீரர் என்று அந்தோனியாரை சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் நற்கருணைக்காக அவர் நம்பிக்கையை போராடினார். யாருக்கும் அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்கு அவர் போராடினார். அவர் சொல்லுவாங்க டிஃபெண்டர் ஆஃப் யூக்கரஸ்ட் சொல்லுவாங்க. அதனால் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அந்தோனியாரனுடைய இந்த நவநாளுக்கு வருகிறவர்கள் நற்கருணையின் மீது பக்தி வணக்கம் செலுத்த வேண்டும் நம்பிக்கையோடு நாங்கள் அதை ஏற்பாடு செய்கிறோம். அதனால் அந்த பூச நிறைய நேரம் ஆகிறபடினால 10:45 ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் 10:45 சரியாக நற்கருணை ஆராதனை நடைபெறும். கால்மணி தியாலம் அது முடிந்து திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தல அங்காடியிலிருந்து புனித அந்தோனியார் சுரூபங்கள், படங்கள், பைபிள் கேலண்டர்ஸ், பைபிள் கவர்ஸ், புத்தகம், நவநாள் புத்தகங்கள், சின்ன குறிப்பிடம் போன்ற நிறைய பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் அங்கே வாங்கி பயன்பெறலாம். தொடர்ந்து குரு மாணவர் நிதி கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு அமலாசிரம துறவிகளும் அமல் அன்னை கப்பூச்சின் மறைமானிலும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் நீங்கள் கொடுத்த மொத்த குருமானவர் நிதி 75,410 ரூபாய்கள். அனைவருக்கும் நன்றி. அப்பம் கொடுக்கிறவர்கள், அந்தோனியாருக்கு உபயம் செய்கின்ற அப்பம் கொடுக்கின்றவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து அதற்கான நன்கொடை கொடுத்து, நன்கொடையாக இருந்தாலும் சரி, குருமானவர் நிதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பணம் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்திலே அருட்தந்தை இறை ஊழியர் ஜான் பீட்டர் சவேரிநாயகம் அவருடைய கல்லறை இருக்கிறது. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் வந்து செல்கிறார்கள். அதன் பயனாக ஒரு சில ஜெப குழுக்கள், பரிந்துரை குழுக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் கூடுகிறார்கள். சரியாக 11 மணிக்கு ஜெபமாலை நடைபெறுகிறது. அவர்களுக்கு பயன்பெறும் விதமாக சரியாக 12 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. உங்களுக்கும் அது வாய்ப்பு இருந்தால் பயன்பெற்று
அப்படி பரிந்துரை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருத்தலத்திலே யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக அது பயன்படாமல் இருந்தது, மீண்டும் அதை புதுப்பித்திருக்கிறோம். ஆகவே அதில் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இருக்கிறது. ஆண்டனி ஸ்டாயின் அமலாசம் என்ற பெயரில் உள்ளது, கேலண்டர்ஸ்லேயும் அது பதிஞ்சிருக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் கண்டு பயன்பெறுங்க. கூடுமான முறையில் நாங்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு திருப்பலிக்கு முன்பாகவும் அருட்தந்தையர்கள் பாவ சங்கீதம் கேட்கிறார்கள். எப்படி திருப்பலி ரொம்ப முக்கியமோ நற்கருணை, அதுபோல் அருட்சாதனங்கள் ரொம்ப முக்கியம். ஆகவே அமலாசிரமத்துக்கு வருகிறவர்கள், அந்தோனியார் திருத்தலத்திலே நவநாள் திருப்பலிக்கு வருகிறவர்கள் முறையாக பாவ சங்கீதனம் செய்து தற்கணி உட்கொண்டால் நீங்கள் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். தடையில்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கேட்பதையெல்லாம் அனுகூலமாக்க வருவது நம்பிக்கை. ஆகவே தயவு செய்து அதில் பங்கு பெற்று பயனடையுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த மாதம் குருமாரம் நிதி கொடுத்தவர்கள் லால்குடியை சார்ந்த ஜெயசீலின் ஃபிலோமினால், திருச்சி அந்தோனிராஜ், பெரியவர் சிலை ரட்சகர், தென்னூர் ரோசி, ஸ்ரீரங்கம் ஆண்டோ ராயன்ராஜ், அரியமங்கலம் லூயிஸ் கஸ்பார், ஸ்ரீரங்கம் வி பால் சிங், துரைசாமிபுரம் ஜோ ஆரோக்கியராஜ், பிஹெச்எல் சைமன், வாசன் நகர் மனோகர், எடப்பளைப்பட்டி புதூர் ஸ்டீஃபன், பீமாநகர் ஜெயசிரி, திருச்சி ஜஸ்வின், ஜெர்மனியை சார்ந்த டேனியல் சிங், ஸ்ரீராம் நகர் ஆண்டனி சாமி, வரகநேரி ஜான் அலெக்ஸ், துரைசாமிபுரம் ஆண்டனி மற்றும் பொன்மலைப்பட்டி ஆரோக்கியராஜ், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன், பழூர் அஸ்வின், சென்னை செரில் விஜய், பாக்கிநாதபுரம் ஜெயராஜ், லால்குடி லொயோலா மார்க்ரேட், லால்குடி லூர்து மேரி, சங்கலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோபர், லால்குடி ஜோசியன் ஜான் பீட்டர், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், பொன்மலை பால்ராஜ் ஜோஸ்பின், சங்கலியாண்டபுரம் ஜான் பீட்டர் சூர்யா, சர்க்கார்பாளையம் டேவின் ஆண்டோ, சென்னை ஜூட் சுரேஷ், சுப்பிரமணியபுரம் ஜோ பிரான்சிஸ், பாலக்கரை புஷ்பராஜ், தொட்டியம் வில்ஃபரட் பால்ராஜ், சோமரசம்பேட்டை சார்ந்த இயேசு வின்சென்ட் ராஜன், மணச்சநல்லூர் ரீதா மேரி, இவர் அனைவருக்கும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் அப்பம் கொடுத்தவர்கள் ஸ்ரீரங்கம் சார்ந்த ரவி ஜூலியட், பெரியவர் சிலை ரிச்சர்ட், ஈச்சம்பட்டி அகஸ்டின், ஸ்ரீரங்கம் பால் சிங், பிஹெச்எல் சைமன், திருச்சி பெனடிக்ட், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன், காட்டூர் ஜெசிந்தா, காட்டூரை சார்ந்த மெர்ஸ்லின் சோஃபியா, தோகூர் மார்கரெட், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், என் குட்டப்பட்டு ஜேசு அடைக்கலம், மேட்டுப்பட்டு மெர்சி செபாஸ்தியார், சுப்பிரமணியபுரம் ராணி, தொட்டியம் வில்ஃபரட் பால்ராஜ், கலியமங்கலம் திருச்சி சுசிலா மேரி, திருச்சி ரூபன்ராஜ், திருச்சி சாமிதாஸ், இவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிரான்சிஸ்கன் ஒளி ஆசிரியர் பிரான்சிஸ்கன் ஒளி என்கின்ற புத்தகத்தை பற்றிய ஒரு சில விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறார். உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, இதோ கப்புச்சின் சபையால் உருவாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு ஏறக்குறைய 56வது ஆண்டுகளை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறது இந்த பிரான்சிஸ்கன் ஒளி மாத இதழ். 56 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக மலர் மாதாந்திர பத்திரிகை என்றால் இதுதான் முதலிடம். எனவே முதல்ல ஒரு 4 பக்கத்துக்கு சின்னதாக ஒரு புக்லெட் மாதிரி உருவானது இந்த இதழ். இன்றைக்கி இன்னும் தோய்வடையாமல் 56வது ஆண்டை பயணிக்கிறது. இது கப்புச்சின் சபையினரால் ஒரு நற்செய்தி பணியாக பிரிண்ட் மீடியா சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தின் விலை 15 ரூபாய் தான். ஆனால் ஒரு புத்தகம் பிரிண்ட் ஆகி நாங்கள் போஸ்ட் பண்ணோம்னாக்கா 32 ரூபாய் ஆகும். இது ஒரு நற்செய்தி பணியாக நாங்கள் எங்கள் சபை மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். வருடத்திற்கு இது சந்தாவாக 200 ரூபாய் கொடுத்தால் உங்கள் வீட்டிற்கே இந்த புத்தகத்தை நாங்கள் போஸ்டல் மூலம் அனுப்பி வைப்போம். எனவே இங்கே வாங்குவதை விட நீங்கள் இதை உங்களுடைய விலாசங்களை இங்கே கொடுத்தீர்கள் என்றால் அந்த விலாசத்திற்கு நாங்கள் இந்த புத்தகத்தை மாதம் வீட்டிற்கு அனுப்பிவிடுவோம். வருடத்திற்கு 200 ரூபாய் சந்தா. எனவே இந்த குடும்ப உறுப்பினராக மாறுங்கள். 3 வருடத்திற்கு 550 ரூபாய். வருஷத்துக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய தொகை கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு நற்செய்தி பணிக்காக நீங்கள் இதை வாங்கி பயன்படலாம். நீங்கள் படிக்க வீட்டில் யாருமே இல்லை, நேரம் இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா கூட நாங்கள் அந்த பணத்தை வைத்து பணம் இல்லாதவர்களுக்கு இந்த புத்தகங்களை ஃப்ரீயாக கொடுப்போம். எனவே இந்த பிரான்சிஸ்கன் ஒளி எங்கள் சபையிலால் நடத்தப்படுகிற ஒரு மாதாந்திர பத்திரிகை. பல கருத்துக்கள், ஆன்மீகங்கள், மன உளைச்சலை சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு, உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு என்று பல்வேறு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்டுரையாக
ஒரு மாத இதழாக இது செயல்படுகிறது. எனவே இதை சந்தாதாராக இணைந்து உங்களுடைய விலாசத்தை கொடுத்து 200 ரூபாய் நீங்கள் கொடுக்கலாம். இப்பொழுது இருந்தால் கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய விலாசத்தை போஸ்டல் அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பிறகு அந்த தொகையை நெஃப்ட் மூலமாக நீங்கள் செலுத்தி பயன்பெறலாம். எனவே இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எரிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பிரியமானவர்களே, நோயாளிகளுக்காக சிறப்பு ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழித்து வர விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல் வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனையில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் போது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கருத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான பிள்ளையார், வல்லமிடன் நிறைவிடம் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றலையும் அன்புணராக நீக்கும் நேச தந்தை, இதோ பக்தர்கள் ஆகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்தில் உறைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு.
நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுக்கவரே. கடங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்களுக்கு சொல்லி இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் பொருந்திய புனிதரை நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதை விட சிறந்தது ஒன்றை விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பதை போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாகுக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார் பரிந்துரையா நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தன்னார்வ தொண்டர்கள் நாற்காலிகளை அடுக்கி வைக்க உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுமை வள்ளலை புனித அந்தோனியாரே, புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய். எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாய். புதுமை வள்ளலை புனித அந்தோனியாரே, திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அல்வேந்தி வந்தோம். அல்வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. பாடும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிகளை தந்திடுவாய். தேடுமுள்ள அமைதிகளை தந்திடுவாய். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய். எங்கள் குறையெல்லாம் போக்கிடுவாய். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. தந்தை மகன் தூயாவின் பேராலே
Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.